நம்ம தினமும் இந்த சிம்பிள்ஸை பார்க்குறோம், யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பொதுவாக யோசிக்கிறது இல்லை. இன்னும் பலர் இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தானே அப்படின்னு அலட்சியமாக போயிடுறாங்க. ஆனால் எல்லா சிம்பிள்ஸும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போது இந்த சிம்பிள்ஸ்குள்ளே மறைஞ்சிருக்க அந்த மீனிங்ஸ் என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த காயின்ஸில் வருஷத்துக்கு கீழே இருக்க இந்த சிம்பிள்ஸ் அந்த காயின் எந்த ஊரில் அச்சிடப்பட்டது அப்படிங்கிறத குறிக்குது. இந்தியாவில் காயின்ஸை பிரிண்ட் பண்ணுறது செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மைனிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க 4 இடத்துல இருந்து காயின்ஸை பிரிண்ட் பண்ணுறாங்க. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அண்ட் நொய்டா. காயின்ஸில் டைமண்ட் PRM சிம்பிள் இருந்தால் அந்த காயின் மும்பையில் அச்சிடப்பட்டது. டைமண்ட் சிம்பிளில் டாட் இருந்தாலோ, ஸ்பிளிட் டைமண்ட் இருந்தாலோ அல்லது ஸ்டார் சிம்பிள் இருந்தாலோ அந்த காயின் ஹைதராபாத்தில் அச்சிடப்பட்டது. ரவுண்ட் டாட் சிம்பிள் இருந்தால் அந்த காயின் நொய்டாவில் பிரிண்ட் பண்ணப்பட்டது. ஒருவேளை உங்களோட காயின்ஸில் எந்த சிம்பிள்ஸுமே இல்லை அப்படின்னா அந்த காயின் கொல்கத்தாவில் பிரிண்ட் பண்ணப்பட்டது. இந்த சிம்பிள் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கிடையாது. 2010க்கு முன்னாடி ருப்பீ சிம்பிளை தான் நம்ம பயன்படுத்தினோம். ஆனால் அதர் கண்ட்ரிஸும் இந்த ருப்பீ சிம்பிளை பயன்படுத்தினதுனால இந்தியாவுக்குன்னு தனித்துவமான ஒரு ருப்பீ சிம்பிள் வேணும் அப்படின்னு இந்தியா நினச்சது. ஸோ 2009ல் ருப்பீக்கான தனித்துவமான சிம்பிளை உருவாக்க ஓப்பன் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. 2010ல் பலர் அவங்க டிசைன் பண்ண ருப்பீக்கான சிம்பிளை சப்மிட் பண்ணாங்க. அதிலிருந்து இந்த சிம்பிளை இந்திய அரசு சூஸ் பண்ணது. இந்த ருப்பீ சிம்பிளை டிசைன் பண்ணவர் IIT ப்ரொஃபஸர் மிஸ்டர் உதயகுமார். So how long did it take for you to design this? Yeah, probably 2 to 2.5 or 3 months you can say. So likewise, rupee symbol has certain image associated with it. That's what makes it as the currency symbol and not as any other identity. அப்படி என்ன இந்த சிம்பிளில் யூனிக்னஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்பிள் தேவனகிரி லெட்டர் ராவையும் கேபிட்டல் லெட்டர் ஆரையும் கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டது. அதே சமயம் இந்த ஆர் பழைய ருப்பியோட சிம்பிளையும் குறிக்குது. இந்த 2 ஹரிசாண்டல் லைன் அண்ட் இன்பிட்வீனில் இருக்க இந்த எம்டி ஸ்பேஸ் இந்தியாவோட ஃப்ளாகை ரெப்ரசன்ட் பண்ணுது. The reason to portray the flag on the symbol is that the flag is the only symbol which actually caters to everybody. It is irrespective of any bias. It is irrespective of religion, caste, color, creed, gender. So it is a common symbol, and so it does not associate itself to any particular community. So that is the reason I wanted to portray that flag onto the symbol. அதே சமயம் இந்த ஈக்குவல் சைன் பேலன்ஸ்டான எக்கனாமி அப்படிங்கிறத குறிக்குது. மற்ற கண்ட்ரியோட கரன்சி சிம்பிளோட இந்தியாவோட ருப்பி சிம்பிளும் சேரும்போது ஒரு ஹார்மோனியை கிரியேட் பண்ணுற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கண்ட்ரியோட கரன்சி சிம்பிளில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸை ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ லைன் கிராஸ் பண்ணுது. அதே விஷயத்தை ருப்பீ சிம்பிள்லையும் இன்டென்ஷனலாக கொண்டு வந்திருக்காங்க. இது கரன்சி சிம்பிளுக்கே உரித்தான அந்த தனி ஃபீலை கொடுக்குது. இது மாதிரி இந்த சிம்பிளில் பல மீனிங்ஃபுல்லான விஷயங்களை உள்ளடக்கி அட் த சேம் டைம் சிம்பிளாகவும் வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சிம்பிளை பார்க்கும்போது இது ஜஸ்ட் ஒரு ருப்பீ சிம்பிள் மட்டும் கிடையாது. இதுக்குள்ள பல மீனிங்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.